வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நாங்கள் குறிப்பாக காசாவினுடைய சமாதான உடன்பாடு சம்பந்தமாக சில வாரங்களுக்கு முதல் பேசியிருந்தோம். அது எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, அதனுடைய முன்னேற்றம் எவ்வாறு நகரப்போகின்றது என்பது பற்றி எங்களோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் ஆசாட்டிக் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ரவி சுந்தர்லிங்கம். வணக்கம் ரவி. எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் என்ன சொல்ல வலிக்கின்றேன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கன்ஃபியூஷனுக்கு, அந்த பிரச்சனைக்கு அரவாசி காரணமும் EU, பொதுவாக பழைய யூரோப்பியன் பவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற தனகலின் ஒரு விரிசலன். அது யுக்ரைன்ல இருந்து அங்க மட்டும் போச்சுன்னு சொல்லி ஒரு தேவை. அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த சைனிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எல்லா யூரோப்பியன்ஸ் என்ன மாதிரி ட்ரம்ப் ட்ரீட் பண்ணதை பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாரையும் பின்னுக்கிறது விட்டு நக்கலம் போட்டு, பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டரை சும்மா கூப்பிட்டு அதுல நக்கலையும் போட்டு அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் பிரித்தானிய பிரதமருக்கு கொடுக்கப்பட இல்லை. வந்து கதைக்க வர திருப்பி அனுப்பிவிட்டார். அங்க நோவேகாரன இங்க ஜோனியாண்டு சாதிச்சார். ஜெர்மன்காரனை தேடி பார்த்து ஆஞ்சனிக்கிறாரு. ரைட். அப்ப அட்டிடியூட் வந்து வேணும், எல்லாம் ஸ்கிரிப்ட். என்ன பொறுத்தவரை சைலன்ஸுக்கு அங்க ஒயிட் ஹவுஸ்ல நடந்த கூத்து ஸ்கிரிப்டட். பார்க்கவே அது மிக மோசமான ஒரு இன்சல்டிங்காகத்தான் அது ஸ்கிரிப்டட். நீங்க ட்ரம்ப் நீங்க ஒரு ஆக்டரா பார்க்க வேணும். நம்ம ஒரு ஆக்டர், அவர் ஒரு ஆக்டிங்கா செய்து போறாரு சில ஸ்கிரிப்டுகளுக்கு. சரி, இப்ப நீங்க நம்ம அடுத்த பார்ப்போம். எந்த ஆகியவன் வந்து இஸ்ரேலை ஐசோலேட் பண்ணி முழுக்க தண்டையில கொண்டு வந்தா தான் இந்த பிரச்சனையால நாங்கள் இந்த ஏரியால நாங்கள் பாஸா இருக்கலாம். அது இஸ்ரேலை வச்சுக்கொண்டோ அல்லது மற்றவளை பாவிச்சுக்கொண்டோ அது வேற விஷயம். ஆனா இஸ்ரேல் வெளியாட கையில இருக்க இயலாது. இதை செய்தாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். நல்ல முக்கியம். அந்த நேரம் பலரும் எதிர்பார்த்தது அது வந்து ஒரு இந்த சமாதான உடன்படிக்கை ஒரு வாரத்துக்கு கூட தாங்காதுன்றதும் இருந்ததான். ஏதோ ஒரு வகையில அது இன்னும் இதுதான் என்ன பொறுத்தவரை நான் நடைமுறை அடக்கம் என்று சொல்லி திடமா இருந்தேன். இது பற்றி ஆக்களுக்கான பேர் கமெண்ட் பண்ணி ரெண்டு தெரியும். இந்த பெரிய ப்ரொஃபசர் மேல எல்லாம் பிள்ளைய உதவி நடக்கான்னு சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரொஃபசர் சொன்னார். நான் அவருக்கு எல்லாருக்கும் அனுப்பின இந்த இன்டர்வியூவை என்ன மாதிரி உங்களோட திங்கிங் ப்ரொஃபசருக்கா எழுதி தர சொல்லி சொன்னார். அவர் ஒரு ப்ரொஃபசர், கனடாவில் படிச்சவர். அவர் இங்க இருக்கிறார் இடத்துல. அவர் எனக்கு சொன்னார், நீங்க ஒரு மெக்கிவேலியன் டைப் ஆஃப் திங்கிங்ல இதை செய்யக்கூடியதா இருந்தது என்னன்றதுக்கு அப்பலாம். எனிவே, எந்த பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னா, அப்ப ஐசோலேட் பண்ண அப்புறம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு வேன்ஸ் அங்க இஸ்ரேல் என்று சொல்லுது. இஸ்ரேல் வந்து தங்கட கிளையன் ஸ்டேட் அல்ல. இப்ப நீங்க கேட்கணும்னு சொன்னால், உங்களோட வீட்டுல வந்து நான் சொன்னால் உங்க பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இல்லையா ஏன் சொல்லணும்? உங்களோட பிள்ளைகள் தானே. அது பகுதியான கேள்வி. இப்ப நீங்க அதை கொஸ்டினுக்கு போறீங்க. அப்ப உடனே தனியாக சொல்லுது தாங்கள் வெசல் ஸ்டேட். இவர் பாவிச்சது வெசல் ஸ்டேட். அவர் தாங்கள் கிளையன் ஸ்டேட் இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். ஆனால் அன்றைக்கு நான் சொன்னது ஈஜிப்டும் டர்க்கியாக்கள்லாம் முக்கியமா படுத்தப்பட்டு விட்டார்கள். இந்த இடத்துல ஈரான்ல திருப்பி கைய வச்சால் தாங்கள் இதுல தலையிட போட வேண்டி வரும் என்றதை அவர்கள் தெரிவிச்சு விட்டார்கள். பின்பற்ற என்ற ஒரு ஒப்பீனியா இருந்தது. எந்த ப்ரிடிக்ஷன் வந்த அந்த நேரம் ஈஜிப்ட் ஏதோ விதத்துல ஒரு முனைப்படுக்கப்படும். இன்றைக்கு அது நடக்கும். இன்றைக்கு ஈஜிப்டுக்காக நடக்கும். இன்றைக்கு ஓர்டினன்ஸ் செக், அதாவது நிலத்துல போய் கிண்டி பார்த்து இதோட செய்யறதுக்கு ஈஜிப்ட் தான். ஈஜிப்டும் அமெரிக்கான் தான் போயிடும். இஸ்ரேல் கூட இல்லை. இந்த ஒப்பந்தம் சைனிக்கு இஸ்ரேல் வர விட இல்லை. தாங்களா எல்லாம் செய்யறாங்க. அப்ப கொரிடோவும் இப்ப போடுற கதை நடக்குது. அன்றைக்கு நான் சொன்னேன் நடக்கக்கூடும். அங்க எங்க வடக்கு கிழக்கு மாதிரி தான். அங்கால இருக்கிற வெஸ்ட் பேங்குக்கும் இங்க இருக்கிறது முந்தி இருந்த கொரிடோவை திருப்பி வெஸ்ட் பேங்குக்குமான ஒரு ஆனா இதுகள் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கொண்டு சரி இதெல்லாம் நடக்குது. அப்ப இப்ப நம்ம நான் சொன்ன ஐடியா வந்து இன்றைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு சரி இது முடிஞ்சது. நீங்க உக்ரைன் பிரச்சனை எடுத்தீங்கன்னா அதுவும் அப்படியே நைஞ்சோண்டு போகும். உக்ரைன் பிரச்சனை கதைக்கிறது அவ அமெரிக்கன் ஸ்டேட் போட்டா அப்புறம் இவ போடுவோம். அந்த போட்டு போடணும். அமெரிக்கா தாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப அது இல்லை. இப்ப அவைகள் போனாத்தான் நாங்கள். அவர் சொன்னா நாங்கள் சாங்ஷன் போடுறோம், 2 பெட்ரோல் கம்பெனிக்கு எதிராக போட்டு விட்டாங்கன்னா இவ பிறகு ஆகுன்னு கத்திக்கொண்டு செய்யணும். அவர் பெருசாவும் செய்ய இல்லை. ரைட். இந்தியாவை பெட்ரோல் வாங்கினா உக்ரைனோடையும் உக்ரைன் தொடர்புல வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட ஒரு முருகல் நிலைக்கும் போறதுக்கு தயார் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஏன்னு சொன்னால் அவன் இப்ப இந்த இஸ்ரேல் பிரச்சனை இல்ல. நீங்கள் ரஷ்யாவோட முருகி கொண்டு அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்திருக்கலாம். சைனாவோட முருகி கொண்டு அந்த பிரச்சனை வந்துடாது. இவையெல்லாம் அங்க பாட்டத டீல். அங்க பாட்டத டீல் இல்லாம நடக்காது. இது 6% மாதிரி தானே நடக்காது. ஆனால் இப்ப EU வந்து தான் அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது சூத்திரதாரி. இப்ப அவைகள் விடாம இந்த பேலன்ஸை
பவரை வச்சிருந்தோண்டு இவ்வளவு ஒரு சூத்திரதாரிகள். இப்ப அவையல் பிரச்சனை வந்து தங்களுக்கு இதுல என்ன பங்குன்றது தாங்கள் கழிக்கப்பட்டு கொண்டு போறோமே என்றுதான் பிரச்சனை. அமெரிக்கான பொசிஷன் வந்து அவையண்ட பொசிஷன், அது மற்றவை ஏற்றுக்கொள்வதோ இல்லையோன்றது வேற. இந்த 3 பவர் தான் உலகத்துல கம்பீட்டிங் பவர்ஸ். ரஷ்யா தாங்கள் முதல், சைனா 2, ரஷ்யா 3. ரஷ்யா கூட தங்களுக்குள்ள வரக்கூடிய இருந்தது அது எந்த போய் கடைசியில 2 தான் அவிழப்போ. அது மட்டும் தங்களோட செக்யூரிட்டிகள் மயிர்கள் பண்ணாங்க ஏதோ செய்ய போயிடும், அதை விடுவோம். இப்ப இஸ்ரேல் சிச்சுவேஷன் நாங்க திருப்படுத்தோம்டா. இப்ப இஸ்ரேல் புள்ளி ஆண்டா. ஆனா எந்த கேள்வி இப்ப அடுத்த கேள்வி, இப்ப நாங்கள் நான் இன்றைக்கு மெத்ததை பற்றி கதை கேட்க, நான் ட்ரஜெக்டரியை பற்றி தான் கதைக்கிறோம். பாரு இந்த முடிவுல எனக்கு தெரியாது ராசா, இந்த முடிச்சு வைக்கிறாக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. பிரச்சனை சொன்ன அமெரிக்கா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து என்று சொன்னால், அதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் விட்டு கொடுத்து அவைகளுக்கு அதுல பங்கு இல்லை என்று சொன்னால், முழுக்க இவைய கண்ட்ரோல்லே இல்லாம வந்து தனியா இஸ்ரேலிஸ் மட்டும் இல்லை, பலஸ்தீனியன்ஸ் தான். அப்ப அவையோட நிலைமை என்னன்றது முதலாவது கேள்வி. இந்த இடத்துல இன்னொரு ஐயப்பாடு என்று சொன்னா, 2 ஸ்டேட் தியரிய உண்மையாகவே அரப் கண்ட்ரிகள் ஏற்றுக்கொண்டதா எப்பா வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு காலம் என்ன பொறுத்தவரை பலஸ்தீனியன் முதல் தரம் தங்களுக்காக அடிபட்ட காலம் இதுதான். இதுவரை காலம் அவள் ப்ராக்சி ஓரெல்லாம் சண்டை பிடிச்சு அந்த கடைசிய கொந்தளிப்புக்கு முதல், அதுக்கு நல்ல பேர் ஒன்று இருக்கு, என்ன அந்த பேருடனே வேற இல்ல, அதுக்கு பிறகு அதுவும் இதுவும் இவங்க தொடங்கினது ஹமாஸாக்கள். இப்ப இவங்களோட ஷிஃப்ட்களை பாருங்க, ஷிஃப்ட்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பலஸ்தீன் தங்களுக்காக அடிபட்டு முதல் தரம் என்ன பொறுத்தவரை அன்றைக்கு நான் திருப்பி சொல்ல வேண்டிய இடம் இருக்கு, என்ன பொறுத்தவரை முதல் கல்லு வச்சிருக்கார்கள் புதிய ஹியூமன் ரைட்ஸ் ப்ரோக்ராம். அதை சொல்லிய வேகால எங்கட சனம் செய்த போது நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோம். இதுதான் அந்த பெரிய பிரச்சனை, கவலைக்குரிய விஷயம். ஆனா அடுத்த வந்து இப்ப அவையண்ட தேவையை மற்றாக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இது அல்லது 2 ஸ்டேட்ன்றது தலையடி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்றால் அவையில் ஒரு ரியல் எஸ்டேட்டாக தாங்களும் பார்க்கிறார்களான்தான் இந்த. அப்ப இவையில நீங்கள் இப்ப காசாவை துண்டாடி ஒரு பக்கத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு ட்ரீட்டி ஏதோ இதுல, மற்ற பக்கத்தை ஈஜிப்டோட சேர்த்துட்டு, அந்த பக்கம் எல்லாம் இன்றைக்கு கேள்விப்பட்டு நீங்களும் தெரியாது, கிட்டத்தட்ட 134 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சவுடிஸும் யுஏயும் ஈஜிப்ட்ல காசாவை பில் பண்றதுக்கு. இல்ல மற்ற பக்கத்துல ஈஜிப்ட பில் பண்ணி ஏற்கனவே அந்த பக்கத்துல அங்க இப்ப ஹை ரைஸ் பில்டிங்கள் புது டவுன் எல்லாம் வந்து இருக்கு. அதுக்கு இந்தியால இதை இணைக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை முதலாவது. 2வது இங்க இந்த பலஸ்தீனியன் இஷ்யூன்னு சொன்னா உண்மையில வெஸ்ட் பேங்க் தான் எங்கட ஊர்கள் மாதிரி கிடக்கிப்போம். அதை என்ன மாதிரி அழிக்கிறதுன்றது ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்து இருக்கு. இவ்வளவு இஸ்ரேல் வந்து சிங்களவர் செய்த மாதிரி இருக்கு. இனிமே செய்ய போறார்கள் என்பிபி செய்யற மாதிரி செய்யணும், அதாவது கீழே இருந்தாரு ப்ரோக்ராம் செய்யறேன். அதை கடைசியா கொண்டு எங்க சேர்க்கிறன்றதான் கேள்வி. அப்ப பலஸ்தீனுக்கு இப்ப ஒரு இக்கட்டான நிலை வரப்போது வெரி குயிக்காண்டு எந்த ஒரு கணிப்பு அது ஏன்னு சொன்னால் அவர் டிசைட் பண்ணணும் 2 ஸ்டேட் என்று இருந்தால் நாங்கள் இஸ்ரேலுக்கு கீழே இருக்கிறதா, துண்டு உண்டா ஈஜிப்டுக்கும் ஜோர்டனுக்கும் கீழே இருக்கிறதா என்ற கேள்விக்கு தள்ளப்படுவார்கள் என்றது எனக்கு. அது போச்சுன்னா கடைசியில இந்த ஸ்டேட் வராதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கான வழியை தான் அவங்க சமைச்சு கொண்டு போறாங்க. அம்மிச்சம் எங்களுக்கு நடந்ததுதான் அவளுக்கு நடக்கும்ன்றதான் என்ற போய் எங்களுக்கு நடந்தது. அதாவது கொடுக்குறான்னு கொடுத்து எல்லாத்தையும் மாறும் இருக்கிறதே மாறும். அதான் அந்த கெட்டித்தனமான வேலை. இப்ப புலியில நாங்கள் இப்ப இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு இந்த நோபல் பரிசு சமாதான பரிசு மீது ஒரு காதல் ஒன்று இருக்கு. அவர் அதை வெளிப்படையாகவே பல்வேறு இப்ப சூடானிலேயும் சூடானுடைய யுத்தத்தையும் தான் முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு பெயர் எடுக்கிறதுக்கு ஓடி திரிகிறார். இதாலதான் இதுகள் இந்த சமாதானங்கள் பற்றின உரையாடல் நடக்குதா என்றும் இல்ல அவர் ஓடித்திறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்றால் அவருக்கு தங்கட பக்கம் வெள்ளைக்கு அவருக்கு 7 மட்டும் தெரியும். அதாவது இப்ப டாகூர் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க ரேபிட் ஃபோர்ஸ். அப்ப இன்றைக்கு ஒபிஷியல் சூடான் ஆர்மி தோத்து கொண்டு போகும். அவரோட இவளுக்கு பிரச்சனை, அவளுக்கு பண் பண்றார்கள் யூஏ இந்தியாக்கள், அதுக்குள்ள ரஷ்யா இருக்கு தெரியும். அப்ப ரேபிட் போர்ஸோட ரஷ்யாக்காரர்களுக்கு எல்லாம் பங்கு இருக்கு, ஈவன் இவங்களுக்கு இருக்கு பிரான்ஸ்காரங்கெல்லாம். இப்ப இவியல் வந்து அதை இனி சோர்ட் அவுட் பண்றது கிட்டத்தட்ட சுகமா இருக்கும் ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் அந்த இடத்துல. ஆனா பிரச்சனைன்னு சொன்னா அவர் இப்ப போர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போர் டிபார்ட்மெண்ட் ஆக்கிட்டார். என்னண்டு பீஸ் கேட்க போறான்னு தெரியல, வெனிசுவாலாவே அழிக்கிறேன்னு நிக்கிறார். என்னண்டு நீங்க பீஸ் கேட்க போறீங்கன்னே தெரியல. அதுக்காக நோபல் எதிர்கட்சி இதுலாம் கஷ்டமான விஷயம். அப்ப எங்களை திருப்பி வந்தோம்டா இஸ்ரேல் கதைக்கு எங்களுக்கும் அவளுக்கு ஒரு பயங்கர பரலல் இருக்கு. பலஸ்தீனியன்ஸ் கேஸ்ல இப்ப ஒரு சாய்ஸுக்கு அவையில் எடுக்கணும். எங்களை மாதிரி கொஞ்சம் புத்திசாலி எங்களை மாதிரி இல்லாமல் புத்திசாலிதம் எடுத்து என்றால் இப்ப நான் பலஸ்தீன் தான் யாரோட போகணும்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இஸ்ரேலுக்கு விடவும் நான் சொல்ல 2 ஸ்டேட் தாங்கோ, நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே நாங்கள் ஒரு பெடரல் ஸ்டேட்டா இருக்கிறோம். தந்தா பிறகு தரப்போறோம்ன்ற ப்ரொமிஸோடைய இல்ல, தந்து ரெகனைஸ் பண்ண பிறகு நாங்களா முடிவு செய்யறோம் ஃபெடரேட் பண்றோம் இஸ்ரேலோட. இப்ப பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஃபெடரேட் பண்ணிச்சேன்னு சொன்னாலும் பாகிஸ்தானோட பிரிம்பா கண்ட்ரியா தான் வருவார் ஃபெடரேஷன். நம்மளுக்கு அந்த கரண்டி இருக்கு, அப்போ பிரச்சனை இல்லையாண்டு தெரியும். அது மாதிரி நீங்க சொல்லுங்க என்ன சொல்றது, உங்களுக்கு சண்டே வந்துட்டா எதிரியோட சேர்ந்து கொள்ளுங்க, ஆனால்
சாட்சிக்காரனோடு நண்பன்மாரி நடிக்கிறா கூட செய்யல. நண்பன்மாரி நடிச்சார்கள் இதுவரையும் பல அது இலங்கையிலையும் அப்ளை பண்ணலாம் தானே. நாங்கள் இலங்கையிலும் அப்ளை பண்ணலாம். இதைத்தான் நான் சொல்றேன். ஆனபடியே தான் இந்த லொஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சிங்களவற்ற பிரச்சனைனா அந்த தொகுதியை நீங்கள் அட்ரஸ் பண்ணி கொள்றீங்க. நீங்கள் மற்ற தொகுதியை அட்ரஸ் பண்ணி நல்ல தொகுதியை எங்களை அட்ரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி எப்போ. அதான் நான் சொல்றேன். இதைத்தான் நான் சொல்லி முடிக்கும். புள்ளியோட நாங்கள் இதை நிறைவு செய்து கொள்வோம். உங்களுடைய உரையாடலுக்கு நன்றி.